பகைய ஒரு நாள் கர்த்தர் நம்மளை மேற்கொள்ள விடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நியூஸ் பேப்பர்ல படிக்கலாம், செய்தியில கேட்கலாம். ஸ்தோத்திரம். பகையின் நிமித்தமாக இப்படி நடந்தது, பகையின் நிமித்தமாக இதை செய்தார்கள் அப்படி என்று. ஸ்தோத்திரம். ஆனா வேதத்தில் அதை காண முடியாது. ஆமென், அல்லேலூயா. ஏன்னா இது தேவன் கொடுத்த சொப்பனம், இது தேவன் கொடுத்த வார்த்தை, இது தேவன் கொடுத்த தரிசனம், இது தேவன் கொடுத்ததான ஸ்தோத்திரம் அவருடைய திட்டம். இதை ஒருவர் என்ன செய்ய முடியாது, அழிக்க முடியாது. அழிக்க எழும்பினாலும் அதை ஸ்தோத்திரம் அசைக்கவும் முடியாது. ஆமென், அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம், பகை நிறைய வருகிற இடத்துல தான் கர்த்தர் அவனுக்கு நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் கொடுத்தார். பகைத்தார்கள், பகைத்தார்கள். முடிவில் நமக்கு தெரியும் யோசேப்பின் சம்பவம். அதே ஸ்தோத்திரம் 12 அரிக்கட்டு அவனை வணங்கினதா, 11 அரிக்கட்டுகளும் ஸ்தோத்திரம். அதே மாதிரி அவனை எகிப்தில் கர்த்தர் கொண்டு போய் வைத்து ஸ்தோத்திரம் இங்கே பஞ்சத்தை கொடுத்து அவன் தானியத்தை வாங்க போகும்போது இவன்தான் சகோதரன் என்று அவங்களுக்கு தெரியவில்லை. ஸ்தோத்திரம். ஆனால் 11 வரம் அவன் முன்னாடி போய் ஸ்தோத்திரம் தாழ விழுந்து அவன் பாதத்தை எல்லாரும் பணிந்தார்கள். நிறைவேறினதா? ஆமென், ஸ்தோத்திரம். 13 வயசுல கர்த்தர் தரிசனத்தை கொடுக்க, 17 ஸ்தோத்திரம் 13 ஸ்தோத்திர வயசுல தரிசனத்தை கொடுக்கிறார். அதை நிறைவேறி முடிக்க ஸ்தோத்திரம் 13 ஆண்டுகால் ஆகிறது. அந்த மாதிரி ஸ்தோத்திரம் சில நாட்கள் செல்லும், சில காலங்கள் செல்லும். ஆனால் கர்த்தர் அதை செய்து முடிப்பார், செய்து முடிப்பார். ஆமென், ஸ்தோத்திரம். இதற்கு இடையில அநேக பகைக்கிறவர்கள் வரலாம், நெருக்குகிறவர்கள் வரலாம், ஒடுக்குகிறவர்கள் வரலாம். நம்மை ஸ்தோத்திரம் எத்தனையோ ஸ்தோத்திர காரியங்களை செய்து என்னென்னவோ பண்ணி நம்மளை சின்ன பின்னமாக்க வரலாம். ஆனால் பகை ஒரு நாளும் மேற்கொள்ளாது. ஆமென். பகைக்கிறவர்கள் மத்தியில் தான் கர்த்தர் நமக்கு உயர்வு இருக்கிறது. பகைக்கிறவர்கள் மத்தியில் நம்மளை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் பகைக்கிறவர்கள் மத்தியில் நம்ம முன்னேறி கொண்டே தான் இருப்போம். இறங்க மாட்டோம், அழிய மாட்டோம். ஆமென், அல்லேலூயா.